வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் அசோக் குமார். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நீங்க எந்த ஊரை சார்ந்தவங்க? நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாதேவ கொள்ளலி என்ற ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க. நீங்க கிராமிய கலைஞர், நாட்டுப்புற கலைஞர் அப்படிங்கறத எல்லாரும் சொன்னாங்க. இந்த கிராமிய கலைகள்லயே நீங்க ரொம்ப முக்கியமா எந்த கலையை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் முக்கியமா பண்ணிட்டு இருக்கிற கலை என் பம்பை இசை தான். பம்பை தான் முதல்ல கத்துக்கிட்டேன். பம்பை வாசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த பம்பை கலைய நீங்களா விருப்பப்பட்டு கத்துக்கிட்டீங்களா இல்ல தலைமுறையா நீங்க வாசிச்சுட்டு இல்ல, இருக்கீங்களா? தலைமுறையா வாசிச்சுட்டு இருக்காங்க. தாத்தா வாசிச்சுட்டு இருந்தாரு, அப்பா வாசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் வாசிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆனா எனக்கு விருப்பம் இல்ல. திடீர்னு அது மேல ஈர்ப்பு ஏற்பட்டு அதை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுல இருந்து மீண்டும் வர முடியாது. அது என் உயிரோட கலந்துச்சு. இப்ப கலையோட கலையா நீங்க கலந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பம்பை கலையை நீங்க எத்தனை வருஷமா வாசிச்சுட்டு இருக்கீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷமா இந்த பம்பை கலையில இருக்கேன். சரி, நீங்க பல்வேறு விருதுகள், பல்வேறு சாதனைகள் படைச்சு இந்த மாவட்டத்துக்கும் இந்த கலைக்கும் பெருமை சேர்த்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய குறிப்புகள் மூலமாவே தெரிஞ்சது. அதுல நீங்க ரொம்ப பெருமையா நினைக்கிற சாதனையாவோ விருதாவோ நீங்க எதை நினைக்கிறீங்க? நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறது, என் உயிரிலும் மேலான என் பம்பை இசைய உலக அளவுல கொண்டு போய் சேர்த்தன உலக சாதனை நினைக்கிறேன். நான் பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா உலக அளவுல என் பம்பை இசைக்கருவி வெளிப்பட்டு அடுத்தடுத்து கலைஞர்கள் உலக சாதனை செய்யறதுக்காக ஒரு முன்னுதாரணமா அது இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மணி நேரம் தொடர்ந்து பம்பை வாசிச்சு உலக சாதனை புத்தகத்துல இடம்பெற்றேன். அடுத்து 30 கிலோமீட்டர் நடந்தே பம்பை வாசிச்சு உலக சாதனை புத்தகத்துல இடம்பெற்று இருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி கூட. அசோக்குமார் சாரை பத்தி விசாரிக்கும் பொழுது நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா நினைச்ச விஷயமும் கூட. ஏன்னா இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 31வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி வரப்போது. போன 30வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில பம்பை கலைய போற்றுகிற வகையிலும் மாங்கனி கண்காட்சியை பெருமைப்படுத்துற வகையிலும் நினைவுபடுத்துற வகையிலும் அவங்களுடைய போச்சம்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல இருந்து கிருஷ்ணகிரி மாங்கனி கண்காட்சி வரைக்கும் 30வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியை முன்னிட்டு 30 கிலோமீட்டர் நடந்து கொண்டே பம்பை வாசித்து உலக சாதனை படைத்த ஒரு உலக சாதனையாளரை தான் நம்ம இன்னைக்கு பேட்டி எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த பம்பை கலைய அடுத்தடுத்து தலைமுறைக்கு அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும்னு நீங்க கலைக்குழு தொடங்கி இருக்கிறதா சொன்னாங்க. அந்த கலைக்குழுடைய பேரை இங்க பதிவு பண்ண முடியுமா? கண்டிப்பா. கிராமிய இசைத்தன்றல் அப்படின்ற ஒரு கலைக்குழுவை துவங்கி பல்வேறு மாணவர்களுக்கு இசைப்பள்ளி சொல்லி கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாம அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருக்கோம். எங்க அழைச்சாலும் சரி நாங்க உடனே போயிட்டு கட்டக்கால், மாடு மயில், பொய்க்கால் குறை, பம்பை, தவில் போன்ற இசைக்கருவிகள் எல்லாத்தையும் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து வர்ற ஜெனரேஷன் இந்த கலையை காப்பாற்றணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. ரொம்ப மகிழ்ச்சி சார். இன்னைக்கு அசோக்குமார் சார நேர்காணல் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உறவுகளுக்கும் மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு நான் நம்புறோம். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பம்பை கலை மேல எனக்கு முதல்ல ஈடுபாடு இல்ல, அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப என்னையும் கலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அது உயிரோட உயிரா இணைஞ்சிருச்சு அப்படின்னு. கலைய உயிரா நேசிக்கிற கலைஞர்கள் தான் இந்த சமூகத்துக்கு தேவை. அவங்க இந்த நேர்காணலை முடிக்கும் பொழுது ஒரு விஷயத்த சொன்னாங்க, இந்த கலை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போகணும் அப்படிங்கறத சொன்னாங்க. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பம்பை கலையையும் கிராமிய கலைகளையும் அழியாம பாத்துக்கணும் அப்படிங்கிற சிறப்பான விஷயத்த சொன்னாங்க. அசோக்குமார் சார் பம்பை கலையினுடைய அடையாளமாக மட்டும் இல்லாம பறை வாசிக்கிறது, தெருக்கூத்து, நாடக கலை, மயிலாட்டம், காவடி ஆட்டம், இப்படி பல்வேறு கலைகளை சிறப்பா பண்ணி பன்முக கலைஞரா நம்ம மாவட்டத்துக்கும் கிராமிய கலைகளுக்கும் பெருமை சேர்த்துட்டு இருக்க அசோக்குமார் சார் அவர்களுக்கு நம்ம கிருஷ்ணகிரி மியூசிக் சார்பா பல்வேறு விருதுகளை நீங்க படைக்கணும், சாதனை படைக்கிறதுக்கும் நன்றி.